இந்த பையன் ஸ்கூல் கேண்டீனில் பீஸா ஆர்டர் பண்ணுறான். அந்த கேஷியர் பணம் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான். அந்த அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்தா 0 பேலன்ஸு தான் இருக்குது. அதனால கேஷாக தான் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இவன்கிட்ட ஏன்னா போதுமான அளவுக்கு பணம் இல்லை. அதனால ஃபுட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவன் சோகமாக போய் ஒரு சேரில் அங்கேயே உட்காடுறான். பக்கத்தில் இருக்கவங்க சாப்பிட்றத பார்த்து இவனுக்கு இன்னும் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்குது. இவன் சோகமாக அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அந்த கேஷியர் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து தராங்க. திருப்பியும் என்கிட்ட தான் காசு இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு நீங்கள் இது காசு தர வேணாம், இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றான். எனக்கு எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேட்குறான். அப்போ தான் அந்த கேஷியர் சொல்கிறாங்க, நான் சின்ன வயசில் என்கிட்டயும் பணம் இல்லாமல் ஒரு தடவை இதேமாரி உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் அங்கே இருந்த ஒரு லேடி எடுத்துகிட்டு வந்து எனக்கு அதேமாரி வாங்கி தந்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக ஒரு கார்டு ஒன்று தந்துட்டு போயிருந்தாங்க. அதேமாரி இந்த பையனுக்கு அவங்க கேஷியர் எடுத்துகிட்டு ஒரு கார்டு ஒன்று தராங்க. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரான். அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, சாரி காசு கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் பரவாயில்ல நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த பையன் அந்த கார்டு எடுத்து காட்டுறான். அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு புரியுது, இதேமாரி தான் நான் சின்ன வயசில் ஒரு பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு தான் உனக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறாங்க. அதேமாரி பார்த்தா தான் அதே பொண்ணாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.